நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது என்று நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டேன். அது கணக்கில் இல்லைங்கிறாங்க. கணக்கில் இல்லாமையா முள்ளு கம்பி போட்டிருக்காங்க? இதெல்லாம் யார் காதுல பூ சுத்துறதுக்கு? இந்த அரசாங்க அதிகாரிகள் போல ஒரு மட்டமான இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஊழல் முறைகேடுகளை கோடிக்கணக்கில் செய்கிற முத்துராமன் செயல் அலுவலர் வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறார். நான் பல முறை லெட்டர் வச்சிருக்கேன். எங்கெங்க லெட்டர் போட்டிருக்கேன்றது அது எனக்கும் பள்ளிகொண்ட பெருமாளுக்கும் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செஞ்ச ஒரு ஊழல் மன்னன் அவர் வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறார். அதுபோக மலையடிப்பட்டிக்கு பக்தர்கள் கொண்டு செலுத்தக்கூடிய காணிக்கைகள்ல முறையா ஏலம் விடணும். முறையா ஏலம் விடணும்னா எப்படி? காராம்பசு மாடு, காராம்பசு கண்ணுக்குட்டி இதெல்லாம் கொண்டாந்து வேண்டுதலுக்காக வேண்டி வெளியூர்ல இருந்து கொண்டாந்து விடுறாங்க. அப்போ அதை என்ன பண்ணணும்? முறையா அதிகாரி ஒரு சனிக்கிழமை மாலை நேரங்களில் இந்த கன்னிக்குட்டியினுடைய விலை மதிப்பு 10,000 ரூபாய். அது கோயில் கண்ணுக்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லது அப்படின்னு 1,00,000 ரூபாய் அவர்களையும் ஏலம் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை ஏன் கொல்லப்புற வழியாக விற்றது, சிலர் எடுத்து கொண்டு போனது போன்ற சம்பவம்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. கோயிலில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும். நான் சில காரணங்களுக்காக என் கண்ணையே நான் குத்திக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் சில விஷயங்களை நான் செய்தியா போடலை. கடந்த 15 ஆண்டு காலமாக மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய நிறை குறை எல்லாம் தெரியும். என்னை விட அந்த பள்ளிகொண்ட பெருமாளுக்கு தான் 100% தெரியும். எனக்கு 1% தெரியும்னா அவருக்கு 100% தெரியும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அப்பப்ப தண்டனை கிடைக்கும் யாருக்கா இருந்தாலும். இந்த கோவிலுடைய இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அகற்றப்பட வேண்டும்னு சொல்லி நான் பல முறை மனு போட்டிருக்கேன். அப்ப நான் எவ்வளவு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானேங்கிறது சிலருக்கு தெரியும். இந்த மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் என்ற ஒரு கோவில் மூலமாக இன்றைக்கு சில குடும்பங்கள் அன்றாட பிழைப்பு மற்றும் ஓரளவு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. தவறு இல்லை. உழைக்கிறார்கள், பிழைக்கிறார்கள், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. உழைக்காம காசு எடுக்கிறது தான் தவறு. உழைக்காமல் இறைவன் காசுல பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில கள்ளத்தனமா திருட்டத்தனமா எடுக்கிறவங்களுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுப்பார். ஆனா இந்த மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு முறையா ஒரு கேமரா இல்லை, வீடியோ கேமரா இல்லை. வீடியோ கேமரா இருந்துச்சுன்னா என்ன தவறு நடக்குது, என்ன அங்க கோஷ்டி பூசல் நடக்குது, அங்க முருகன் கோவிலுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள், சிவன் கோவிலுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் யாரு என்ன அங்க விவர பட்டியல் இருக்கான்னா கிடையாது. முருகன் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் எந்த நாட்கள்ல பூஜை பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆக அந்த தகவல் பலகைன்றது கிடையாது. அதனால மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள், மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட இந்து அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளை செய்யாமல், பெரும் பெரும் பணக்காரர்களிடம் கொள்ளைப்புற வழியாக பணம் வாங்காமல் உண்டியலுக்கு முன்பாக ஒரு கேமரா வைக்கணும். அந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும். மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய கருவேலை நச்சுத்தன்மை உண்ட அந்த வேலிக்கருவையை முதல்ல அகற்றணும். அது போன்ற வேலைகளை செய்து மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாளுக்கு வருவாயை ஈட்டக்கூடிய வகையில செய்யணும். வருவாய் ஈட்டுறதுங்கிறது ஒண்ணு. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல தை மாசத்துக்கு முன்னாடியில இருந்த, அதாவது 15 நாளைக்கு 3 கோடி ரூபாய், அதாவது திருப்பதிக்கு இணையா வருமானம் கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப இணையா வருமானம் கிடைக்குது, ஒரு வருடத்துக்கு 20 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குதுன்னு வைங்க. கூடுதலா கிடைக்கலாம்.
அதுலேருந்து ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்து மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள், அதுவும் இந்த அறநிலையத்துறை சார்ந்த கோயில் தான், அந்த கோயிலுக்கு ஒரு 2 கோடி ரூபா, ஒரு திருமண மண்டபம், பூங்கா அமைத்தல், செல் எடுத்துக்கிட்டு வர்றாங்க, கேமரா எடுத்துகிட்டு வர்றாங்க, செல்லுக்கு 50 ரூபா, கேமராவுக்கு 100 ரூபா வசூல் பண்ணால் அது ஒரு வருமானம், அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கும். அதில் ஒரு நிதியை கோவிலுக்கு செலவு பண்ணலாம், பராமரிப்பு செலவுக்கு. எந்த வருமானமும் இல்லாமல் ஒரு கோயில் வந்து வளர்ச்சி பெறணும், டெவலப் ஆகணும்னா எப்படி டெவலப்மெண்ட்டாக இருக்கும்? டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எதுக்கு இருக்கிறீங்க? இந்த அறநிலைத்துறையில் பங்கு போட்டு எடுத்து கொள்ளையடித்துக் கொள்வதற்கு தான் முத்துராமன் போன்ற அதிகாரிகள் இருக்கீங்களா? இப்போ இருக்கிற அதிகாரிகள் இருக்கீங்களா? எந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டாலும் உடனே தஞ்சாவூருக்கு மாற்றி விடுறீங்க. இங்கே உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? முடியலையா? தெரியலையா? கோப்புகள் இல்லையா? எவ்வளோ கேவலம்! மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில் கொள்ளையடிக்கிறீங்களே இந்த அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகளே. உன்னா ஆளுங்கட்சிக்காரவங்கள்ட்ட ஓடிடுறது. ஆளுங்கட்சிக்காரவங்கள்ட்ட போனால் நாங்கள் என்ன பயந்துருவோமா என்ன? அதெல்லாம் கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளுங்கட்சிக்காரவங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது, போடுறது, இதெல்லாம் பல விஷயம், பல அமைச்சர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ராஜா. அதனால மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள், தொல்பொருள் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள் துல்லியமாக காணிக்கைகளை அடிக்கக்கூடிய அதிகாரிகள், அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதனால இனி வரும் காலகட்டங்களில் பள்ளிகொண்ட பெருமாள் அந்த கோவிலில் தவறுகள் நடக்காத வண்ணம் வரக்கூடிய காணிக்கைகள் முறையாக அரசாங்கத்துக்கு போகணும். அரசாங்கம் ஒரு நிதியை இந்த கோவிலுக்கு செலவிடணும். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை கேள்வி கேட்கணும். ஒரு உண்டியல் என்ன வர்றாங்கன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மட்டும் இருந்து அதை பார்க்கக்கூடாது, இன்னும் 4-5 பேர்த்துக்கு சொல்லணும். அதனால மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாளுக்கு கூடுதலான தொகையா வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஒரு 5 கோடி ரூபாயில திருமண மண்டபம், நவீன வசதிகளுடன் கூடிய தங்கும் விடுதி, சனிக்கிழமைகள்லாம் வந்தாங்கன்னா கழிப்பறை வசதி இல்லாமல் தடுமாறி போகிறாங்க. ரெடிமேட் கழிப்பறை வசதின்னு இருக்குல்ல, இந்த திருவிழா சமயபுரம் கோயிலெலாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த கழிவை வந்து எங்கேயாவது கொண்டு போய் கொட்டுற மாதிரி பண்ணுவோம். எங்கேயோ கொண்டு போய் கழிவறையை கட்டுறது வந்து அது எதுக்கு? அரசாங்கத்தினுடைய பணத்தில் கட்டடம் கட்டி சம்பாதிக்கணுங்கிற ஒரு போக்கு, அது மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கு நோக்கம். ஒரு கழிவறை வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் தெற்கால வடக்கால கட்டி வைக்கிறீங்க. அரசு புறம்போக்கு இடத்துல ஒரு இடத்துல கட்டணும்னா அது என்னுடைய இடங்கிறீங்க, அவருடைய இடங்கிறீங்க. ஆண்டவன் சிரிச்சிருவான். அதனால மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள், மீண்டும் மீண்டும் சொல்றேன், பள்ளிகொண்ட பெருமாள், அந்த பெருமாள் கோவிலுக்கு வருஷத்திற்கு ஒரு 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதியை ஒதுக்கணும். அந்த நிதியிலிருந்து மீண்டும் வருவாயை பெருக்கணும். அர்ச்சனை சீட்டு அது முறையாக அடிக்கிறது இல்லை. நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், என் கண்ணை நானே குத்திக்க கூடாதுன்னு. என் ஒரு கோயில் அது, நான் அந்த ஊருக்கு மிராஸ்தார் பையன், நானே கோயிலை தவறாக சொல்லக்கூடாது. கோயிலை யாரையுமே தவறாக சொல்லக்கூடாது. கோயிலுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கணும். கிரிவல பாதைன்னு நம்மளா இது பண்ணிக்கிறோம். அரசாங்கம் விதிமுறைகளை கொடுக்கல, விதிமுறைகளை எல்லாம் மீறி நம்ம வந்து செயல்படுறோம். இதை நிரந்தரமாக்குங்கணும். புரட்டாசி கடக்கிழமைக்கு சாமியை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக வர்றோம், கிரிவல பாதைங்கிறோம். அதை கெஜெட்டில் ஏற்ற வைக்கணும். சட்டசபையில் பேசுகிறாங்க, அது அரசு குறிப்பேட்டில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியது எப்போ அந்த காலத்தில், அது இன்னமும் குறிப்பேட்டில் இருக்கும். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம போட்டு எடுக்கலாம். அதுபோல் குறிப்பேட்டில் இருக்கணும். என்னென்ன பூஜைகள், புதிய பூஜைகள்லாம் செய்கிறோம்னா அதெல்லாம் குறிப்பில் ஏற்றி இந்த பூஜைகள் செய்கிறோம், இந்த வழிமுறையில் இவ்வளவு செலவாகுது, அரசாங்க நிதியை ஒதுக்குங்கன்னு கேட்கணும். இஷ்டத்துக்கு அவங்கவுங்களா ஒரு பூஜை செய்கிறது, பல இது நடக்குது. நான் யாரையும் தவறாக சொல்லி யார் மனசையும் காயப்படுத்தலை, புண்படுத்தலை. தவறாக சொல்லியிருந்தா மூத்தவங்க தான், மன்னிச்சுங்க. ஆனால் மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல கோடி ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா அதுலேருந்து ஒரு 2 கோடி ரூபா. இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் தெரியுங்களா, விருதுநகர் மாவட்டத்தில், பல கோடி ரூபா முடி காணிக்கையிலே வரும். அந்தந்த கோயிலுக்கே செலவு பண்ண முடியுமா? முடியாது. வருமானம் கூடுதலாக கிடைக்குது. இப்போ இருக்கங்குடி மாரியம்மன்லேருந்து கிடைக்கக்கூடிய 1 கோடி ரூபா இங்கேயும், சமயபுரம் மாரியம்மன் கோயிலேருந்து கிடைக்கக்கூடிய 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா இங்கேயும் மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாளுக்கு செலவு செஞ்சு தங்கும் விடுதியுடன் கூடிய திருமண மண்டபம் அமைத்தால் திருமண காலகட்டங்களில்
அந்த வாடகை செலவுன்னு ஒரு பெருந்தொகையா வெளியூர்காரர்களுக்கு 50,000, உள்ளூர்காரர்களுக்கு 25,000 அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுபோல் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் அவர்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இல்லாமல் ஏதோ அமைச்சர்களாக பேரளவுக்கு இருந்துவிட்டு பெரிய அளவுக்கு லாபம் பார்ப்பதில் மட்டும் குறியாக இருந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் அரசியல் நம்ம சொன்ன போனால் திமுகவுக்கு எதிராக சொல்கிறேன். ஆட்சி அடுத்த எந்த ஆட்சி வந்தாலும் அது எந்த ஆட்சி வேணாலும் வரலாம், இதே ஆட்சி நீடிக்கலாம், இதே ஆட்சி தொங்கு நிலையில் வரலாம், அல்லது அடுத்த ஆட்சி தொங்கு நிலையில் வரலாம். யாமொன்றும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாளுக்கு தேவையான வசதிகள் கிடைக்க நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிறத அந்த செய்தியை நான் எல்லா தெரிவித்துக்கொள்வோம். ஊர் கூடி சேர்ந்து இருக்கணும். நான் நீ, நான் மட்டும் நீ மட்டும் அப்படின்னு நினைக்காம, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும், நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது என்ற உயரிய சிந்தனையோடு ஒற்றுமையோடு இருப்போம். கோயிலில் 10 பேர் வந்து நிற்கிறதுன்னா அந்த ஊரில் பில்லி சூனியம் கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் கோயில்கிட்ட போகும்போது மனசு தூய மனசாக இருக்கணுங்கிறதுனால தான் 10 பேர் அந்த இடத்துல கூடி ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படிம்பாங்க. நமக்குள்ள இருக்கிற பகை வன்மம் இதெல்லாம் வெளிக்காட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஒருபோதும் நம்ம ஊர் இன்னும் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் ஆகாது. அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளின்னு இருக்கு, அது இன்னும் நடுநிலை பள்ளி ஆகலை. புலியூர்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு 12ஆம் வகுப்பு பொருளையும் வந்துருச்சு. மலையடிப்பட்டி இன்னும் கல்வி அறிவு இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும். ஊராட்சி ஒன்றிய பள்ளி துவக்கப்பள்ளி நடுநிலைய பள்ளி ஆக்கணும். கோயிலுக்கு உழைக்கணுங்கிறது ஒன்று இருக்கட்டும், அதை நம்ம உழைப்போம். அந்த கோயிலை வளர்ச்சி அடைஞ்சு அதில் ஒரு 100 குடும்பம் 200 குடும்பம் பிழைக்கணும். பள்ளிகொண்ட பெருமாள் உலகம் முழுக்க அவருடைய புகழ் பரப்பணும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பள்ளிக்கூடத்துக்கும் உழைக்கணும். ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி ஆக்கணும். 9 ஏக்கர் இடம் பாதுகாக்கப்படணும், முள்வேலி அமைக்கப்படணும், அந்த இடத்த மூடணும், விளையாட்டு மைதானம் வரணும், நடுநிலை பள்ளி ஆகணும் அப்படிங்கிற உயரிய சிந்தனையோடையும் உழைப்போம். பொதுநல சிந்தனையோடு எப்பொழுதுமே பயணிப்போம். நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். நன்றி உறவுகளே.